போனல பாக்குற ஆயா கூத்து முடி போய் சால நறுஜே கிளம்பி வீட்டுக்கு பரதேஷ் இவங்கலாம் போய்ட்டா வயல வந்து ஊத்து பாப்பா ஏய் விடுங்கடா பாடி விடுங்க சொல்றா இல்ல சாமி அப்ப எதுக்குடா போ சொன்னேன் அப்ப நீங்க தான் போனல பாக்கடா எதுக்குடா போ சொன்னேன் நீங்க தான் போனல பாக்கடா எகராத எகராதடா எகராத சாமி இது என்னதான் அடிச்சாங்க வாங்க இது சேவர்ன கட்ட ஓ இது சேவர்ன கட்ட இந்த ஆலாமரத்து மேல இந்த அணிலேரியா சாவ போகுது இந்த ஆலாமரம் கோமாளி அடிச்சு பரவாயில்ல வந்தா காலையில வீட்ல போய் அடிச்சு பரவாயில்ல ஓ நீ ஆலாமரம் அடியில இப்ப ஆலாமரம் ஓடுது பாக்குறியா பாக்கலாங்க பாக்குறியா ஆடங்க ஏன்டா நண்பா சீராக வந்திருக்கும் தெய்வ சபை ஆனாக வந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அருமரும் தாய்மார்களும் இன்னும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் சிங்கார சபை அமைந்திருக்க அது மட்டும் இல்லாம இன்னும் பச்சையமை நாடக சபா எங்கள் குரு கண்டேஜன் மூர்த்தி அவர்களும் மற்றும் ஜெயலர் விஜயன் அவர்கள் சார்பாக என் புத்தாண்டும் மாதுவாத்தியார் சார்பாகவும் இன்னும் மாதுவாத்தியார் சார்பாகவும் என் முத்தான முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம தெருக்குத்தை உலகமெங்கும் பரப்பேற்றும் என்று சொல்லி எல்லாருமே ஸ்டாண்ட் வச்சு வீடியோ எடுக்கிறாங்க. ஆமாங்க. ஆனா நம்ம செல்வமண்ணா அவர்கள் கையினாலே 24 மணி நேரமும் 12 மணி நேரமும் தனது கையினாலே வீடியோ எடுத்து யாரும் இந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. ஆமாங்க. இப்படி வீடியோ கையினாலே வீடியோ எடுத்து நம்ம கலையை பாராட்ட வேண்டும் சொல்லி உலகமெங்கும் பரமாடுகிறார். அவர் சார்பாக அவர் குடும்பமும் பேரும் புகழும் எப்பேற்பட்ட பேரும் புகழும் வளரும் என்று சொல்லி அந்த திருப்பதி ஏழுமலை வெங்கடேச கோவில் எப்படி தங்க கோபுரம் பேரும் புகழும் வளைகிறதோ அது போல அவங்க குடும்பமும் பேரும் புகழும் வளைய வேண்டும். ராமோஜி இன்று உடைய நாடகம் என்ன சொன்னால் தெரியும். நண்பா குருபுத்திரன் வதை இல்லையடில் ராமன் லட்சுமணன் பிறப்பு இந்த நாடகத்தில் என் பேர் என்ன என்னை கொண்டு இந்த நாடகம் என்ன இதுக்கு என்ன கோய பெத்து விட்டு போயிருக்கிறாளா? இல்ல உங்களை கொன்னா என்ன நடக்குது கேட்டீங்க? இந்த ரப்பு மாதிரி சரி அடிச்சு நீங்க கீழே விழுந்துடாதீங்க வாங்க. நான் அடிச்சுக்கிறேன். நீ பாத்தியா பாத்தியாடா? சரி சரி பிரம்மன்
சத்தியம் தவற மன்னன் சத்தியம் தவற மன்னன் புத்தியில் சிறந்த தீரன் புத்தியில் சிறந்த தீரன் என் பெயரோ ஏய், நான்முகப்படுத்த பிரம்மதேவன் பிரம்மதேவ மன்னனுக்கே பிரம்மதேவ மன்னனுக்கே அப்படி பிரம்மதேவ மன்னனாக இருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கும் ஆ, தாய் தந்தையா தாய் தந்தை ஏய், நண்பா ஏய், என்னுடைய தாய் தந்தை கேக்குறா இல்லவா ஆ, உன்னுடைய அப்பா அம்மா யாரா சாமி ஏண்டா அனாதை சாமி அனாதையா ஏன்டா அப்படி சொல்ற இதெல்லாம் ஏறும் பாடிங்க ஆ? ஆமாங்க ஏ நண்பா ஓய் அனாதையா இருந்தாலும் பரவாயில்ல சரி சரி என்னுடைய அழைக்கலதால நீ நல்லா இரு சரியா உங்களோட அடக்கத்துல இருங்குறீங்க அப்புறம் காலையில சிகரெட் காய்ச்சல் என்கிட்ட 10 ரூபா வாங்குனீங்க நண்பா ஓய் நீ பண்ணி பண்ணாலும் நான் பண்ணி பண்ணுவேன் சரி ரைட்டுங்க நண்பா ஆ சரியா ஆ என்னுடைய அடைக்கலத்தில் இருந்தால் நீ நல்லா இரு அப்படியே நான் ஆகட்டுங்க சொல்கிறேன் ஆ என்னை பத்து மாதம் மகாராஜா 10 மாதம் 10 மாதம் 300 நாள் 300 நாள் 3000 தச வினாடி 3000 தச வினாடி என் தாயாரோ ஏய், மாயக்கண்ணன் ஓ தாயாரோ மாயக்கண்ணன் தந்தையாரும் மாயக்கண்ணன் தந்தையாரும் மாயக்கண்ணன் ஆமாப்பா அடிக்கினா பல்ல அப்படி செல்றா காசாட்டம் கொட்டி போயிருங்க ஏண்டா? ஏன் சாமி ஆ, அவன் ஆணு பெண்ணுமே சேர்ந்து புழுதிக்காட்டுல பிறண்டா கூட எதுவும் ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது நீங்க அப்பாவும் மாயவருங்கிறீங்க ஆமா. தாயாரும் மாயவருங்கிறீங்க ஆமா. அது எப்படி சாமி நண்பா ஓய் நான் எப்படி பிறந்தா தெரியுமா ஆ, இதோ ஆ, என் தந்தை தொப்புள் வழியாக ஆ, ஆ. தாமரை வழியாக நான் பிறந்தேன் 5 முகத்தோடு ஓ, தொப்பில் வழியாக பிறந்தீங்க 5 முகத்தோடு பிறந்தேன் சரி அப்படி 5 முகத்தோடு பிறந்து பிறந்த என் பெயரோ சதிர்முக படித்த பிரம்மதேவன் ஓ சதுரமுகம் கொடுத்த பிரம்மதேவன் ஆமாப்பா அப்படி பிரம்மதேவனாக இருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கும் தினந்தோறும் என்ன வேலை நண்பா ஓய் எனக்கோ திருமணம் ஆகி போச்சு ஓ திருமணம் ஆமாப்பா யாருங்க மாலையிட்ட மனைவி என் மனைவியோ ஆ, பத்தால பந்தலிலே பத்தான பந்தலிலே 10 பேர் தானறிய 10 பேர் தானறிய என் மனைவியோ ஆ, கலைவாணி சரஸ்வதி ஓ கலைவாணி சரஸ்வதி ஆமாப்பா சரிங்க அப்படியே இருந்தாலும் இருந்தாலும் தினந்தோறும் எனக்கு என்ன வேலை என்ன வேலை எனக்கு தினந்தோறும் பிண்டம் பிடிக்கும் வேலை ஓ
பிண்டம் குறிப்பிடிய வேலை. ஆமாப்பா. சரிங்க. உன்னையே நான் தான் படுத்தேன். ஓ என்னையுமா? ஆமாப்பா. மத்தளக்காரன் மத்தளக்காரன் நான் தான் படுத்தேன். எல்லாத்தையுமே நீங்க தான் படிச்சீங்க. இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நான் தான் படுத்தேன். சரி ரைட்டுங்க. சரி சரி. என்ன சரி சரி சரிங்க, எல்லாத்தையுமே படிச்சது நீங்க தான். ஆமா. பாடிங்க. அப்படியே இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு திரும்ப என்ன விலை? என்ன வேலை? எனக்கு படிக்கும் பொறுப்புல ஏற்று செல்லவா? ஆமா. இப்பொழுது நான் படிக்கும் பொழுது ஏற்று செல்ல வேண்டும். ஆமா. போலாமா? சுவாமி பகவானே, தேவா பகவானே, யாரப்பா? எந்த தேசம்? எந்த ஊர்? நான் யார்? எதற்காக வந்தேன்? உம்மை கோரி தவம் செய்ததற்கான காரணம் என்னவென்று கேட்கிறேன். காரணம் என்ன? பகவானே, குடகிரி அயோத்தியா நகர் தன்னை சீரும் சிறப்புடன் சத்திய நெறி தவறாமல் சரி அரசாட்சி செய்து வரக்கூடிய எனது வீரோ தசரத சக்கரவர்த்தி. ஓ, தசரத சக்கரவர்த்தி. ஆமா. என்னை வேண்டி தவறுமாக தவம் செய்ததற்கான காரணம் என்னவென்று கேட்கிறீர்கள். பகவானே, எனக்கு 3 மனைவிமார். ஓ, 3 மனைவிமார். ஆமா. சரி. கோசலை, கைகை, சுமித்திரை என்று சொல்லக்கூடிய 3 பெண்களை திருமணம் செய்து வெகு காலங்கள் ஆகிறது. எனக்கு புத்திர சந்தானம் இல்லை. சரி. நான் கல்யாணம் செய்து ஒரு நாள் முதலாக இந்நாள் வரை எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. சரி. இந்த ஆணரசை ஆள வேண்டும். ஆள வேண்டும். ஆமா, இந்த அகிலன் தன்னை ஆணரசை கட்டி என் மைந்தன் ஆள வேண்டும். சரி. நான் கண் குளிரம் காண வேண்டும் என்று பேராசை கொண்டு சில நாட்களாகவே வாழ்ந்து வருகிறேன். கல்யாணம் செய்ததோ நாட்களாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும். என்ன செய்வது என்று என் குலகுருவாகப்பட்ட வசிஷ்ட பெருமானை அழைத்து கேட்க வசிஷ்ட பெருமான் சொன்னார், எப்படி தசரதா, ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டுமாயின் நீ பிரம்மாவை நோக்கி செல். பிரம்மாவிடம் வர பெற்று வந்தால் உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டென்றார். அதனால் வசிஷ்ட பெருமானிடம் விடை பெற்று ஆசீர்வாதம் பெற்று என் தேவிமாரிடம் விடை பெற்று வந்தேன் தங்களை காண. எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் சுவாமி. குழந்தை பாக்கியம் இருக்கு சுவாமி. உனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றால் ஆமா 1000 யானைகளை கொண்டால் இந்த அயோத்திய மாநகர ஆளு கொண்ட குட்டிய உனக்கோ மைந்தர் வரும். அப்படியா? ஆமா.
ஒரு முடிதாங்கிய மன்னன், ஆமா அதாவது எந்த ஒரு அநியாயமும் செய்யாமல் ஆமா சத்தியமே ஜெயம், புண்ணியம் செய்யக்கூடாது, சத்தியமே தர்மம், ஆமா. சத்தியமே அனிதான்ற காலம் என்று ஆ, தர்ம தேவதையை போற்றி வணங்கிக் கொண்டு ஆ, புண்ணியமே செய்து வருகிறேன் இந்நாள் வரை. சரி ஒரு ஈயரும்பு கூட நான் பாவம் செஞ்சது கிடையாது. எப்படி ஆ, ஒரு ஈயரும்பு கூட நான் பாவமான செய்தது கிடையாது. சரி ஒரு எறும்பு புத்து கண்டா கூட ஆ, சக்கரை வெள்ளை கட்டி வைப்பேன், ஆ, அது வயிறால சாப்பிடணும், என் குலம் செழிக்கணும் அப்படிமே. பாம்பு பூத்து கண்டா பால் வைக்கிறது, சரி குளம் வெட்டி வைத்தே. ஆ, ஆடு மாடு சிங்கம் சென்னாய் போன்ற மிருக ஜாதிகள் அந்த தண்ணீரை குடித்து வந்தா அது வயிறு குளிர்ந்தா என் குலம் செழிக்கும் என்று இன்னும் சுமதாங்கி கல்லு போட்டேன். எதுக்கு? வழியிலே போவார்கள் சுமை தூக்கிட்டு போவாங்க, கொஞ்ச நேரம் அந்த கல்லு மேல வச்சு சில நேரம் இளப்பாரி போனா அவங்க குடுக்கிற வரநாச்சம் புண்ணியமா கட்டி வச்சிருக்கான், சரி சுமதாங்கி கல்லு போட்டு வச்சிருக்கான். ஆ, அவன் குலம் ஓங்கட்டும், அவன் நாடு செழிக்கட்டும், நல்ல மழையை பொழியட்டும் அப்படின்னு சொல்லி பெரியோர்கள் வாழ்த்துட்டும் சொல்லி நான் சுமதாங்கி கல்லு போட்டேன். இப்படி எண்ணற்ற நன்மைகளே இதுவரையில செய்து வருகிறேன். ஆனா மகாராஜா ஏங்க இந்த புளி மரமெல்லாம் வச்சுதாரு நான் தாங்க வச்சிருக்கிறேன். நெகிழிக்காக ஆமா, இந்த சாலை ஓரத்துல இருக்கிற இந்த போகின்ற வழியிலே இருக்கக்கூடிய மரங்கள் அனைத்தையும் என் குடகிரி அயோத்தி மாநகரில் வைத்தது பூரா என்னது கட்டளை மேற்கொண்டேன். சரி ஏனென்றால் போகின்ற மக்கள் அனைவற்று பேர்களும் ஆ, நெவிலியே போகணும். ஆ, சூரிய வெளிச்சத்தில் வெப்பத்தில் தாங்காம தாங்க ஐயோ முடியாமல். என்ன இந்த நாடு, ஆ, இந்த மன்னன் குடிமக்கள் செல்ல ஆ, ஒரு பாதை இல்லை, சரி இந்த பாதையிலே நெகிழ் இல்லை, நம்ம எப்படி வாழ்வது, எப்படி போவது வருவது என்று ஒரு மன்னனை தூற்றக்கூடாது. சரி அதனால் சாலை நடுவே ஆ, மரம் வைத்திருக்கிறேன், சாலை அமைத்திருக்கிறேன். ஆ, என் குடிப்படைகளுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இந்நாள் வரை வாழ்ந்து வருகிறேன். வாழ்ந்து வருகிறாய். இப்பேற்பட்ட மன்னனுக்கு ஒரு புத்திரன் நீங்க மரம் வைக்கிறீங்க எல்லாம் நல்ல போட்டுனேன் பைபாஸ் பண்றது பூரா புடுங்கி போடுறாங்க, புடுங்கி போட்டு அப்புறம் மறுக்க ஏதோ நான் விட்டு நான் சொன்னா அரசியலுக்கு போயிரு நம்மளுக்கு. தசரத மன்னா, ஆமா, உனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமென்றால் 1000 பாவங்கள் செய்ய வேண்டும், ஆனால் ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் இந்த அயோத்தி ஆளுடைய உனக்கு ஒரு மைந்தன் கிடைக்கும், புத்திர பாக்கியம். அப்படியா? ஆமா சுவாமி, ஆ, ஒரு புத்திரனா ஆ, ஒரு குழந்தை பாக்கியம் வாங்கி சென்றா ஆ, எனக்கு இருப்பதும் 3 மனைவிமார். சரி எப்படி 3 எனக்கு 3 பொண்டாட்டி. ஓ, உனக்கு 3 மனைவிமார்கள். ஆமா, சபாஷ். வாங்கி போக வரந்தன்னை சரி முதல்ல கல்யாணம் செஞ்சீங்க கொடுப்பனா, ஆ, இல்ல கடைசியில கல்யாணம் செஞ்சீங்க கொடுப்பனா, இல்ல நடுவுல கல்யாணம் செஞ்சீங்க கொடுப்பனா என்று 3 மனைவிமார்களுக்கும் புத்திரசந்தானம் வர வேண்டும். தசரத மன்னா, சாமி, அது எனக்கு தெரியாது. உனக்கு 3 மனைவிமார்கள், அதை பங்கிட்டு எனக்கு 1000 பாவங்கள் செய்ய வேண்டும், ஆனா ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும். அப்படியா? ஆமா பகவானே, ஆ, 1000 பாவங்களை செய்ய வேண்டும். ஆமா பாவம் செய்தாலும் ஆ, தலை தூக்க முடியாத பாவங்களை செய்யக்கூடாது. அப்படிங்கிறீங்க. அப்படி என்றா 1000 ஆணைகளை கொள்கிறேன், புத்திர காமேஷ்டியாக செய்கிறேன். சரி அதில் கிடைக்கும் அபிர்வாகத்தை என் மனைவிமார்களுக்கு வைத்து தருகிறேன். அப்படியே புத்திர சந்தானம் வரம் கிடைக்கட்டும். அப்படியே பகவானே, ஆசீர்வாதம் இப்போ செய்யுங்க. புத்திர பாக்கியம் கிடைக்கும். சரி, சென்று வரவா. மாதவா, வரமானது பெற்றுவிட்டேன். புறப்படு குடகிரி அயோத்திக்கு செல்லலாம். மனைவிமாரை விடப்பெற்றுக் கொண்டு கானக வேட்டைக்கு செல்ல வேண்டும். புறப்படு போகலாம். அந்த வரை இருந்த பெண்ணே, அதிசீக்கிரமாக தேவி எங்கடி யோசிச்சா வந்துக்கிற இன்னும் எங்கடி போக்கல 3 பேர் சொல்லிட்டு போனேன். என்னாடி சொல்ற? மன்னன் பகவானை காண போன நேரத்தில் எங்க போயிட்டாங்க? என்னாடி என்னாடி அந்த அயோத்தி மாநகரத்துல கந்து கந்து விட்டு தெரியுங்களா? வசூலுக்கு போறீங்க எங்கடி? பிரம்மதேவனை நோக்கி சென்றேன். பிரம்மா பிரசண்டமானார். பிரம்மாவிடம் நடந்ததெல்லாம் சொன்னேன். இந்நாள்
திருமணம் செய்ததோ நாள் முதலாக இந்நாள் வரிவந்தம் எனக்கு புத்திர சந்தானம் இல்லை என்று சொன்னேன். சொன்ன உடனே தசரதா, ஒரு முடிதாங்கிய மன்னன் புண்ணியம் மட்டும் செய்யக்கூடாது, புண்ணியத்துடன் சேர்த்து பாவங்களை செய்தால் மட்டுமே புத்திர சந்தானம் வரும்போது கிடைக்கும் என்றார். சுவாமி பாவம் செய்தாரா? ஆமா சுவாமி, அதுக்கு அதுக்கு பாவங்கள் செய்ய வேண்டும். 1000 பாவம் செய்யணுமா? 1000 பாவம் செய்யணும்னா நாட்டுல இருக்கிற மக்களையா கொள்ள முடியும்? நம்முடைய நாட்டிலே உடகிரி அயோத்தியா நகரிலே மிருக ஜாதிகளின் கூட்டங்கள் அக்கிரமம் செய்கிறது. நான் காட்டுக்கு வேட்டைக்கு போறேன். வேட்டைக்கு போய் அங்க தென்படும் மிருக ஜாதிகளை கொன்று எப்படி என் நாட்டுக்கு வருகிறேன். எனக்கு புத்திர சந்தானம் வரம் பெற வேண்டும். மன்னா, 1000 யானையை கொன்று நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் தேவையா? ஆமா மன்னா. தேவி, நீங்க போகாதே, நீங்க வேண்டாம் மன்னா. அந்த 1000 யானையும் அடித்து நம்மளுக்கு குழந்தை தேவையா? அப்படி ஒரு குழந்தை பாக்கியம் நமக்கு தேவையில்லை மன்னா. 1000 பாவம் செய்து நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா என்ன சுவாமி நம்மளுக்கு பையன் மன்னா? அப்படியா? நீங்க போக வேண்டாம், 1000 யானையும் அடிக்க வேண்டாம். அப்படி இருந்தா நம்மளுக்கு குழந்தை வேண்டாம் சாமி. நாங்கள் மூவரும் உன்னோடு நால்வராக இருந்து இப்படியே இந்த காலத்தை கழித்து விடுறோம் சுவாமி மன்னா. போக வேணாம்னு சொல்ற? வேண்டாம் சுவாமி. மூர்த்தினா, இவ்வளவு நாளா கல்யாணம் செய்த ஒரு நாள் முதலாக எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்ற வருத்தத்தோடயே வாழ்ந்திருந்தேன். ஆனா அவனுக்கு குழந்தை பிறக்காத காரணமே இப்பதான்யா. ஏன்னா இவ்வளவு காலம் கழிச்சு பிரம்மதேவர் சொல்லி இருக்கிறார், 1000 ஆணைகளை கொன்று புத்திரகாமிஷ்டியாகம் செய்து அதில் கிடைக்கின்ற அபிர்வாகத்தை பிரித்து தின்றார் புத்திர சந்தானம் உண்டு என்றார் பிரம்மா. ஆனா நான் காட்டுக்கு வேட்டைக்கு போறேன்னு சொன்ன உடனே இவ போக வேணாம்னு சொல்றான்னா இவன் நெஞ்சில எவ்வளவு கெட்டன இருக்கும். ஏண்டி என்னாடி நினைச்சிட்டு நம்ம குழந்தை பெற்று நம்ம ஆசையோட வளர்த்தி வருங்காலத்தில் நம்மளுக்கு பேர் சொல்லும் பிள்ளை என்று வளர்த்தி ஆர்வம் செய்வோம். 1000 யானையும் அடித்து ஒரு பாவத்தோட ஒரு பிள்ளையை பெற்றார். அது என்ன சாமி பலன் மன்னா?
ஒரு பாவத்தை நீங்க செய்ய வேண்டுமா சுவாமி? பாவமா? எத்தனை முறை எடுத்து கூறினாலும் ஏற்குமா எந்த மனம்? ஏற்குமாடி? குழந்தை வாக்கியம் பெறுவதற்கு இவ்வளவு நாள் குழந்தை இல்லாத பாவிமை எப்படி? என்னதான் ஆட்சி முறை நீதி நெறி தவறாமல் மன்னன் அரசாட்சி செய்தாலும் இவனுக்கு பிறகு இந்த அயோத்திமா நகரதனை ஆள்வதற்கு பிள்ளை இல்லையே. இந்த நாட்டை யார் ஆழ்வார்? இந்த நாடா இல்லை சுடுகாடா என்று பேசுகிறார் ஏழநாட்டு மன்னர்கள். இப்பேற்பட்ட நாட்டை 66 தலைமுறையாக எப்படி 66 தலைமுறையாக சீரும் சிறப்புடனே ஆண்டு வருகிறோம் இந்த அயோத்திமா நகரதனை. எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆட்சி செய்ய எனக்கு வாரிசு வேண்டும். எத்தனை முறை எடுத்து கூறினாலும் எவ்வளவு காலில் ஊதிய சங்கு போலவே இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுருவேன். போட்டிங்க சாமி, என்னடி சொல்ற? இந்த 1000 யானையை வடித்து ஒரு குழந்தை பாக்கியம் பெற்று உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது. சொத்து சம்பாதிச்சா யாருக்கு? சொத்து சம்பாதிச்சா என் மக்களுக்கு. ஒரு பாவம் சம்பாதிச்சா அதுவும் என் மக்களுக்கு தான். பாவத்தை சேர்த்து வைக்க நீங்க 1000 ஆணையம் அடித்து ஒரு பாவத்தை சேர்த்து வைக்கிறீங்க சுவாமி. ஏய் மன்னா, என் மக்க எனக்கு பிள்ளைங்க பிறந்து அன்னைக்கே பிறந்து அது அன்னைக்கே செத்தாலும் பரவாயில்லாம். எப்படி? அன்னைக்கே பிறந்து அன்னைக்கே செத்தாலும் பரவாயில்லாம். ஒரு பொட்ட புள்ள அங்கத்துல ஒரு குழந்தை கற்பம் தரித்து களைஞ்சு கூட போயிடணுமா? எப்படி? ஒரு தாயின் அங்கத்துல ஒரு குழந்தை கற்பம் தரிச்சு களைஞ்சு கூட போயிடணுமா? ஆனா பிள்ளை பிறக்காத மலடி, கரு உண்டாகாத மலடி அப்படின்னு பேரு வாங்க கூடாது. இந்த நாட்டுல 8000 பாவங்கள் செய்தாலும் பரவாயில்ல, எனக்கு மக்கள் வேண்டும், எனக்கு புத்திர சந்தானம் வேண்டும். நான் காட்டுக்கு வேட்டைக்கு போறேன், எனக்கு மகன்கள் பிறந்து அன்றே பிறந்தது அன்றே இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு புத்திர சந்தானம் வேணும். ஓடி அரமனைக்கு ஓடி. 1000 வார்த்தை அடுக்கடுக்காக அடித்துரைத்தாலும் ஆமா இந்த மனைவியோட வார்த்தையே கேட்க மாட்டீங்களா சுவாமி? கொஞ்சம் கூட வார்த்தை கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்ட போடிங்கிற இங்க முன்னாடி பேசிக்கிற போடி போடி. சுவாமி, பருவதி வந்தா வழியில தங்குமா, படுவதி வந்தா பட்டுத்தானே ஆக வேண்டும். சென்று வாங்க சுவாமி. ஆஹா, இத அடிக்காத முன்னாடி நான் பேசாம இருப்பேனா? ஏய் முந்திரி வாங்க கூட்டிகள் படைகளே வந்துட்டியா? வந்துட்டேங்க. டேய் கூட்டிங்கள் படைகளே எடுங்கள் வில்லம்பு ஆஸ்திரங்களை குத்திட்டு உறைவால் எடுத்துக்கொண்டு புறப்படுங்கள் வேட்டை காணக வேட்டை செல்வோம். ஏனவே போமா போடி. என்னத்து பாக்குறது? இல்ல சாமி, நந்தவனத்துக்கு வந்துட்டோம். நந்தவனமா? அறவன் இங்க அரப்பால இருந்து போனது. நந்தவனத்திலேடா மிருக ஜாதிகள் இருக்கும். அடந்தோர் காலகட்டத்துக்கு வந்து விட்டோம். அதான் சொன்னேன், காட்டுக்கு வந்து வேட்டையாடுவது முக்கியமல்ல. ஆமா, ஆனா காட்டுல வேட்டையாடுறதுக்கு விதிமுறைகள் இருக்கிறது. அதுக்கு விதிமுறைகள்? ஆமா. எப்படிங்க? எப்படி என்றா உறங்கிக் கொண்டு இருக்கும் மிருகத்தை தூங்கிட்டு இருக்கிற மிருகத்து மேல பானம் போடக்கூடாது. தூங்கிட்டு இருக்கிற மிருகத்து மேல பானம் போடக்கூடாது. சரி, தூங்குறதுலாம் எழுப்பிடுறோம். இந்நாத்துல எந்திரிக்காது சாமி. என்னடா சொல்ற? 5 மணிக்கு தான் எந்திரிக்கும். கட்டணம் எந்திரிச்சிங்களா? இல்ல சாமி, அது இந்நாத்துல எந்திரிக்கிற கொஞ்சம் எண்ணெய் போட்டு நீ எந்திரிச்சு. நான் என்னடா சொல்றேன், நீ என்னடா சொல்ற? நீங்க தான் எலி கூட நீங்களே கைய மணிக்கட்டோட வெட்டி போடுவேன் தெரியுமா? சரிங்க. அதல்ல, தூங்கி உறங்கிக் கொண்டிருக்கும் மிருகத்தின் மீது பானப்பிரியாவும் செய்தா அது பெரும் பாவமா? பெரும் பாவம். ஆமா. சரி, பிறகு மிருகங்கள் புணர்ச்சியாகி கொண்டிருக்கும் பொழுது மிருகத்தின் மேல பானம் போடக்கூடாது. புணர்ச்சின்னு என்ன சாமி? கலவையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது. என்ன சிமெண்ட் கலவையா? 6 மணிக்கு சாத்தாலாக மாத்தாலாக ஒரு 2 ஆமா. சரி, அந்த மிருகத்து மேலேயும் பானம் போட கூடாது. சரி, ரெண்டையும் பிரிச்சு விட்டு அடிச்சு போடலாம். பிரிச்சு விட்டு அடிச்சா நல்லா இருக்குமா? இவன் எங்கயா குறுக்கலாம் போதுறானப்பா. சரிங்க. கற்பிணிய, அதாவது கற்பம் தரித்து இருக்கும் மிருகத்து மேலேயும் பானம் போடக்கூடாது.
கற்பும் மாசமாகிற மிருகத்து மேலே மானம் தொடைக்கூடாது. மானம் போடக்கூடாது. சரி. இதெல்லாம் பெருத்ததோர் பாவங்கள். நான் வந்தது காரணத்தில் யானை வேட்டைக்கு சரி. உறங்கி கொண்டு இருக்க யானைக்கெல்லாம் எழுப்பு. இது எல்லா மிருகத்தையும் பிரிச்சு விடு. துரத்து. ஓட விட்டு அடிப்போம். என்னடா நானும் ஒரு மிருகம் புடிச்சு விட்டேன். என்னது ரொம்ப பேசி தூக்குது பாருங்க. பெரிய மிருகமா? அங்க பாருங்க அந்த கத்திகளில பாருங்க அப்படியே குடல் அப்படியே பிதுங்குது பாருங்க சாமி. அதுக்கு வேற அர்த்தம்டா. கத்தி கடியிலன்னு சொல்லு. அதுதான் கத்தி கடையில தான். ஆமா. அங்க பாருங்க சாமி சாமி தூக்குதுங்க. புடிங்க வரீங்க. புடிச்சினா ஏய் ஒண்ணு புண்டை என்னலங்க கத்திய புடிங்க. ஏடா அதுக்கு ஒரு மகனாக்கி மன்னன் அப்படியே சொல்லுவ. ஏங்க விட்டுட்டா அப்புறம் பண்ண முடியாதுங்க. சரி புடிக்கண்டாப்பா. புடிங்க. அழுதிங்க. என்னடா? காட்டு பண்ணியா? அதோட பெருசு. அதோட பெரியதா? ஆமா ஆமா. அதவா நரியா? அதோட பெருசு. சிங்கமா? அதோட பெருசு. என்னடா? ஏங்க அண்ணதுடி பெருசுங்க. என்னடா? ஏங்க அதோட பெருசுங்க. யானையா? ஏங்க அதோட பெருசுங்க. உலகத்திலேயே உலகத்தில் இதுவரை பெரியது யானை. யானையோட பெருசா? ஏங்க அதோட பெருசுங்க. டைனோசர் இருக்குது நாங்க இன்னைக்கு நாங்க. என்ன டைனோசரா? ஏங்க அதோட பெருசுங்க. காண்டாமிருகம்? அதோட பெருசு. அதோட பெரியது என்ன? அங்க பாரிசாமி ஒரு லைட் பூச்சி ஒரு பாரிசாமி அடியில கிடக்குது. ஏண்டாட்டி ஏண்டா லைட் பூச்சிக்கா கை ஜோடு குடல் இருக்கும். ஆமா சாமி. அப்படி இல்ல மனதா நீ எத்தனை வேட்டையாட முடியும்? ஆமா. இதுவரையிலும் 999 யானைகளை அதம் செய்திருக்கிறேன். சரி. எப்படி? 999 யானைகளை அதம் செய்திருக்கிறேன், கொண்டிருக்கிறேன். ஆமா. மாதவா இன்னும் இருப்பதோ ஒரு யானை. ஒரு யானை. இதுதான் சுனை நீர் ஓடுங்கிற ஓடை. என்ன சாமி? சுனை நீர். ஓ சுனை நீர். தண்ணீர் ஓடக்கூடிய ஓடை. சரி. இங்கதான் மிருகஜாதிகள் வந்து நீரெழுது கொண்டிருக்கிறது. சரி. இங்க இருப்பதோ பெரித்ததோர் மரம். ஆமா. இந்த விருட்சகத்தின் மீது ஒளிகூடு கட்டி ஒளிகூடுல இருக்கலாம். யானை வந்து தண்ணீர் குடித்தா குடுகுடுன்னு சத்தம் கேட்கும். ஆமா. குடுகுடுன்னு சத்தம் கேட்டா ஒளிபானம் போட்டு அந்த ஆணைகளை கொள்ள வேண்டும். ஆமா. கட்டு ஒளிகூடை ஏறி நிற்கிறேன் பரன் மீது வந்த யானைகளை கொள்ளுவோம்.